கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனமே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டும் நாம் இப்படி இந்த காலை தியானத்தின் வழியாக ஒருவரையொருவர் சந்திக்க தேவன் கொடுத்த அவருடைய கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே, அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பிரியமானவர்களே, மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அந்த எபிரேய வார்த்தையை கிரேக்க மொழியிலே கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? பூமியில் இருக்கிற மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பை உண்டாகும்படி அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை விடுதலை பண்ணும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மனதில் நிம்மதி இல்லாதவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கடவுளோடு கூட உள்ள உறவிலே இணைக்கப்படும்படி அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அந்திரேயா என்கிற மனிதனை பற்றி நாம் ரொம்ப பைபிளில் பார்க்க மாட்டோம். ஏதாவது சில இடங்களில் தான் அவரோட பேர் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆனால் அவருடைய சகோதரனாகிய சீமோன் பேதுருவோட பேர் ரொம்ப அடிக்கடி குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் யோவான்கிட்ட போனதுலேயும் சரி, இயேசுகிட்ட போனதுலேயும் சரி, அந்திரேயா தான் முதல்ல போனார் அப்படின்னு பார்க்குறோம். அவருக்குள்ள தேவனை குறித்த ஒரு தேடல், இல்லைன்னா கடவுளோடு உறவு கொள்றதில் ஒரு வாஞ்ச இருந்ததுனால ஒரு கால் அப்படி அவர் அதிகமாக தேவனிடத்தில் போகிறவராக அவர் இருந்திருக்கலாம். பிரியமானவர்களே, கடவுள் உங்களையும் என்னையும் இந்த பூமிக்கு அனுப்பும்போது நம்மையும் ஒரு நோக்கத்தோடு அனுப்பியிருக்கிறார். நாமும் இந்த கிறிஸ்துவை பிறருக்கு வெளிப்படுத்தும்படி தேவன் நம்மையும் தம்முடைய ஆவியினாலே அபிஷேகிக்கிறார். ஆகவே அபிஷேகம் என்பது ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவசியமான ஒன்று. பரிசுத்தாவின் நிறைவு என்பது ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவசியம். எதற்காக? இவர்தான் கிறிஸ்து என்று அடையாளம் காட்டுவதற்காகவே. ஆகவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவை நம்முடைய சொந்த சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு, குடும்பத்தாருக்கு, பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கு அடையாளம் காட்டுவோம். அப்படிப்பட்ட அழைப்பிலே அந்திரேயா உறுதியாய் இருந்தது போல நாமும் உறுதியாய் இருக்க தேவன் கிருபை தருவாராக. ஆமேன்.